everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து எஸ் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நம்ம சேனல்ல கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். So அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எஸ் மோஸ்ட் ஆஃப் யூ வந்து கெஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் எனக்கு cheeks and உடம்பு எல்லாமே வந்திருக்கு. So yes நான் வந்து பிரெக்னென்ட்டா இருக்கேன் and so இப்போ வந்து என்னோட கிட்டத்தட்ட லாஸ்ட் few weeksல இருக்கேன். So அதனால வந்து இனிமேல் என்னால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியாது. ஆக்சுவலா அந்த ரீசன்னால தான் வந்து இவ்ளோ நாள் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றதுக்கெல்லாம் என்னால ரிப்ளை பண்ண முடியல. பேக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு சோ அதுவே வந்து ரொம்ப டைரிங்கா இருக்கும். அதனால நான் மோஸ்டா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதும் இல்ல. பட் நான் வந்து பார்க்கறப்பெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் நான் ஆக்டிவா இருக்கிறது இல்ல அப்படின்னு. சோ இப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த வீடியோஸ் வந்து ஒரு அளவுக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்றேன். பட் எவ்வளவு தூரத்துக்கு என்னால ஆக்டிவா இருக்க முடியும்னு தெரியல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நான் வந்து 36 வீக்ஸ். ஸோ இப்போதான் என்னோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. எஸ் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்னோட டியூ டேட் வந்து இந்த மந்த் எண்டு கொடுத்துருக்காங்க. லைக் டிசம்பர் 31st கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 வீக்ஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் கெஸ்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அவங்க யாருக்குமே ரிப்ளை பண்ணி ஆமா அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லலை. ஸோ கடைசியில் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தோம். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் நான் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது அப்லோட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் பெருசாக இனி ஆக்டிவாக இருக்க மாட்டேன் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 3 to 4 monthsக்கு. பட் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸும் இருக்குது. அது வந்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ மெயினாக எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் வந்து எனக்கு நிறைய உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் உங்களோட நல்ல காமெண்ட்ஸ் கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். திருப்பி வந்து 3 to 4 months தான் ஐ பி பேக். ஸோ அது வரைக்கும் வந்து மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா போடுற ட்ரை பண்றேன். பார்க்கலாம் இன்னொரு 3-4 months கழிச்சு இன்னும் வேற வீடியோஸ்ல சில பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். என்னோட இந்த பிரெக்னன்சி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் அந்த இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து மேபி அடுத்த வீடியோலயோ கண்டிப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். எப்போங்கிறது நானே டிசைட் பண்ணல. பட் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரமே. ஸோ ஸ்டே டியூன்ட். இன்ஸ்டாகிராம்லேயே அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னை அங்கே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹரிணி பாபுராஜ் இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணலாம். என்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ டெம்பரரியாக க்ளோஸும் பண்ணி வச்சிருக்கேன். எது ஆர்டர்ஸ் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு 3 to 4 months எனக்கு எவ்வளோ பிரேக் தேவைப்படுதுன்னு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.